ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5G டெக்னாலஜி இருக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. Xiaomi, LG, Huawei, OnePlusலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. மிச்ச கம்பெனிஸ் அடுத்தடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரொம்பவே சீக்கிரமாக 5G மொபைல்ஸை நம்ம எல்லாருக்கிட்டையும் கிடைக்க போகுது. எல்லாருமே 5G யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாலும் 5Gனா என்ன, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற 4Gக்கும் 5Gக்கும் என்ன வித்தியாசம், இதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், இதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், மொபைலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா இல்லை வேறு எதாவது டெக்னாலஜி இருக்கா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இதை பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு 5Gனா என்ன, 5th ஜென்ரேஷன் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பென்ஷன். ஸோ 5Gன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது ஸ்பீட் தான். இதோட ஸ்பீட் கிட்டத்தட்ட 1 GB/s இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ டேட்டா ஃப்ளோ அந்த இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அதுதான் 4G. ஸோ இந்த 4Gக்கும் 5Gக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்லேருந்து போகலாம். அதாவது 1Gலேருந்து 5G வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் எவால்யூஷன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கால் மட்டும் தான் பேச முடியும். நம்ம டெலிஃபோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் 1G. 2G பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் அனுப்ப முடியும். அப்போ தான் நம்மளோட மொபைல் ஃபோன் வர ஆரம்பிச்சிது. ஸோ 3Gயில் தான் இன்டர்நெட், அதாவது கால், SMS, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ தான் இன்டர்நெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. 4G பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் பீட் பண்ணி இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டேட்டா ஃப்ளோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ வீடியோ கால் பண்ணுறதா இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்றதா இருக்கட்டும், எல்லாமே இந்த 4Gயை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா 5Gனா என்னன்னு கேட்டிங்கன்னா 4G விட 100 மடங்கு டேட்டா ஃப்ளோ அப்புறம் ஸ்பீட் இருக்கிறது தான் 5G. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், 4Gயோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 to 20 Mbps கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மட்டும் இருந்தால் தான் அந்த ஸ்பீட் முழுசாக கிடைக்கும். ஆனால் அதே இடத்துல ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேருமே இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பீட் கிடைக்காது. அது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி ஸ்ப்ளிட் ஆகிறப்ப ரொம்பவே ஸ்லோ ஆகும். இந்த ஸ்லோனஸை தடுக்கிறதுக்கு தான் 5Gயை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 100 பேருக்குமே அந்த 10 to 20 Mbps ஸ்பீட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் 5G. அதை விட அதிகமான ஸ்பீடில் டேட்டா ஃப்ளோ கட் ஆகாமல் அந்த ஒரிஜினல் பேண்ட்வித் ஃப்ரீக்வன்சியில் இன்டர்நெட் கிடைக்கிறது தான் இந்த 5Gயோட கான்செப்ட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபுல் மூவியை டவுன்லோட் பண்ண 3Gயில் 26 hours ஆகும். அதுவே 4Gயில் பண்ணோன்னா 6 minutes ஆகும். இதே 5Gயில் பண்ணோன்னா 3.6 seconds டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். 4Gக்கும் 5Gக்கும் ரெஸ்பான்சிவ் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 4Gயில் ஒரு ப்ரௌசிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிவ் டைம் பார்த்தீங்கன்னா 45 milliseconds ஆகும். அதுவே 5Gயில் 1 millisecond தான் அதோட ரெஸ்பான்சிவ் டைம் ஆகும். ஓகே, இந்த 5G ஃபோனில் மட்டும் தான் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோனுக்கு மட்டும் கிடையாது. நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ், கேஜெட்ஸ், ரோபோட்ஸ், அது போக செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் மாதிரியான இடங்களில் இந்த 5Gயை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கேஜெட்ஸ் எல்லாமே சென்சாரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த சென்சார் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இந்த டேட்டா ஃப்ளோ 5Gயில் தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த 5G டெக்னாலஜி மொபைலில் மட்டும் இல்லாமல் எல்லா டிவைஸ்லையும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு செல்ஃப் டிரைவிங் காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஒர்க் ஆகணும்னா முழுக்க சென்சார் தான். ஏன்னா ஆப்போசிட்டில் கார் வந்தாலோ இல்லை சிக்னல் போட்டாலோ அந்த சென்சார் தான் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தணும். அந்த சென்சார் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா டேட்டா ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். டேட்டா ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா 5G வேணும். ஆனால் அதெல்லாம் வரதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். ஓகே, இந்த 5Gயில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றத ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி இதோட ஸ்பீட் தான். வயர்லெஸில் 1 GB/s ஸ்பீடை நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டா ஃப்ளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. இதனால் பல கேஜெட்ஸ், பல ஃபியூச்சர் டெக்னாலஜி கேஜெட்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி இருக்குன்னா, ஒரு 4G ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு 10 km சரௌண்டிங்க்கு ஒரு சிக்னல் டவர் இருந்தால் போதும். அதோட ஸ்பீடு ஓரளவு கிடைக்கும். ஆனால் 5G மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒரு சிக்னல் டவர் வைக்கணும். ஆனால் 4Gயை விட ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் அதிக டவர்ஸ் வச்சா தான் இதோட ஸ்பீடு இருக்கும். அதனால் சிக்னல் டவர் அங்கங்கே வைக்க வேண்டியிருக்கும். ஃப்ரீக்வன்சியும் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் பறவைகள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ இதை எப்படி வரப்போகுதுன்னு தெரில. மேபி இதை சால்வ் பண்ண வேறு எதாவது டெக்னாலஜி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இந்த 5G சிப்போட ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு 5G சிப்போட ப்ரைஸ் எவ்வளோனா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த 5G நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸில் தான் ஒர்க் ஆகுது. இந்த மைக்ரோவேவ்ஸ் நம்மளோட பாடிக்குள்ளே இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஹீட் ஆக்கும். ஸோ இதனால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இது பேர்ட்ஸ்க்கு நிறைய அகென்ஸ்டாக இருக்குது. இதனால் இந்த 5G நெட்வொர்க்ஸை ஜப்பான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. 5G நெட்வொர்க்கில் நிறைய ப்ளஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ஓகே, இந்த 5G நெட்வொர்க் பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா 5G அப்படின்றது பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர் வேவ்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதனால் அதிக ரேஞ்ச் கவர் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்கும். பட் ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்மளால் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிவைசஸை கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 4G நெட்வொர்க் மூலிமா 1 கிலோமீட்டருக்கு கவரேஜ் கொடுக்குறோன்னா அந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே 1000 டிவைஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே இந்த 5G நெட்வொர்க் மூலிமா அதே 1 கிலோமீட்டர் கவரேஜ் கொடுத்தா நம்மளால் 10,000 டிவைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா 5G இந்தியாவில் எப்போ வரும் அப்படின்றது தான். இந்தியாவில் இப்போதைக்கு 5G வராது. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில் 5G ஸ்டார்ட் ஆகும். காரணம் என்னென்னா இப்போதைக்கு இருக்கிறது 4 நெட்வொர்க் தான். இவங்களே கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் அப்படி இப்படி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இவங்க இப்போதைக்கு 5Gயில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.